ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 31 32வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல விளக்கேத்தி ஹோங்னி பறக்க விட்டதுமே ஜின்ஷோ அமைதியா ஓரமா உட்கார்ந்திருந்தவன் கண்ணை முழிச்சு பார்த்தான். அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஹோங்னி எப்படியாவது என்கிட்ட வந்துரு அப்படின்னு அழ ஆரம்பிக்க ஜின்ஷோ பாக்குறான். நிக்கிறது ஹோங்னி மாதிரி இருக்கே அப்படின்னு அவ பின்னாடி போறான். ஹோங்னி பாத்துட்டா வேகமா ஓடி வரா. நீ நல்லதா இருக்கியா, நீ மறைஞ்சு போயிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷுவை கட்டி பிடிச்சுக்கிறா. என்னோட கனவுக்குள்ள நீ இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு கான்சியஸும் ரொம்ப கம்மியா இருந்தது. நான் பாட்டுக்கு இங்க வந்து கெமிலியா பூக்களை வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அந்த லில்லி ஃபிளவர்ல கூப்பிட்டு தானே, ஆனா என்னோட பவர் இருந்தா மட்டும்தான் என்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு பவர் ஏத்தி கொடுக்குறான். இதுக்கு மேல நீ கூப்பிட்டனா இது வரும் அப்படின்னு. உடனே நம்ம ஹோங்னி பாத்துட்டு இருக்கா. நீ ஏன் இங்க வந்த, ஏன் மறுபடியும் சொர்க்கத்துக்கு வரலன்னு கேட்க எனக்கு தெரியல, குழப்பமா இருந்தது. உன்னை எங்க கண்டுபிடிக்க முடியும்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. சோ அப்படியே குழம்பி போய் இந்த இடத்துல வந்துட்டேன். நான் ஏற்கனவே உன்னை காப்பாத்த தவறிட்டேன். இதுக்கும் மேல எனக்கு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஹோங்னி சொல்றா, எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். சீக்கிரமா வா நம்ம சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இல்ல என்னால வர முடியாது, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இப்போதைக்கு வரது எனக்கு சரிப்பட்டு வராது. உன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்ப பேசிட்டேன், இது போதும் எனக்கு அப்படின்னு ஜின்ஷு சொல்ல, சரி ஓகே இன்னும் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ. அடுத்த வருஷம் விளக்கு திருவிழா அன்னைக்கு வந்து நான் உன்னை கூட்டிட்டு போயிருவேன், புரியுதா அப்படின்னு ஹோங்னி சொல்ல, அழாத அப்படின்னு ஜின்ஷு அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஹோங்னி அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்திருக்கா. அப்புறம் மறுபடியும் ஹோங்னி வெளியே வந்துடுறா. நேர கடவுள் பாக்குறாரு. என்னங்க ஆச்சு, அவர் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன், திருப்பி வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஹோங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க புதுசா வந்துட்டு தண்டனை கொடுக்குற ஆள் நம்ம ஜின்ஷு தான். இப்ப ஜின்ஷு இல்லங்கிறதால தண்டனை கொடுக்காம நிறைய பெண்டிங்ல இருக்கு. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து கெஞ்ச ஆரம்பிக்க, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பொறுப்பு தண்டனை கொடுக்கறது. சொர்க்கத்து ராஜாக்கு அடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு ஜின்ஷுவை விட்டா சரியான ஆளுங்க வேற யார் இருக்காங்க அப்படின்னு கேட்க, உடனே சொர்க்கத்து ராணி அடுத்து அவன் கூடயே வளர்ந்த குன்லுன் தவிர வேற யாரும் இதுக்கு சரியான ஆளா வர மாட்டாங்க, அவனுக்கு பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்ல, சொர்க்கத்து ராஜாக்கு இப்ப வேற வழி இல்ல. சரி குன்லுன் நீ நிலந்து நீ அந்த பொறுப்பை பாத்துக்கோன்னு சொல்ல, உடனே குன்லுன் ஷாக் ஆயிடுறான். இது அண்ணா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு, வேணா அண்ணனுக்கு பதிலா நான் அவருக்கு வர வரைய கொஞ்ச நாள் இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எனக்காக எத்தனையோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கான், அவன் பொறுப்பை நான் தாங்க மாட்டேனா அப்படின்னு குன்லுன் கேட்க, உன் வார்த்தையில இப்பதான் எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது, பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. டைம் ஓடிட்டே இருக்கு. ஹோங்னி இன்னும் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நேரா குன்லுன் கிட்ட வந்துடுறா. வந்து வணக்கத்தை போட குன்லுன் உடனே நம்ம 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கோம், என்கிட்ட நீ இவ்வளவு மரியாதையாலாம் பிஹேவ் பண்ண வேண்டான்னு சொல்ல, நமக்கு பூக்கள் திருவிழா வருதுங்கிறதால அதுக்கு தேவையான பொருள்லாம் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜின்ஷு வரல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குன்லுன் கிட்ட கேட்க, வரும்போது அண்ணா வரட்டும், அது வரைய பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அம்மா என்ன சொல்றாங்கிறத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல, அண்ணா வந்துட்டு அவன் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நான் போயிருவேன்னு சொல்ல, குன்லுன் பேசுறத ஹோங்னி அமைதியா பாத்துட்டு இருக்கா. அண்ணா மேல ரொம்ப பாசம், ஆனா அவங்க அம்மாக்கு ஜின்ஷு மேலயே இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு பூக்கள் திருவிழா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சொர்க்கத்து ராணி எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு குன்லுனை பாராட்டிட்டு எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. விளக்கு திருவிழாவும் வந்துருது. இந்த வருஷம் எப்படியாவது ஜின்ஷுவை கூட்டு போயிடணும் அப்படின்னு ஹோங்னி உள்ள வந்துட்டு இருக்கா. ஜின்ஷுவை பாக்குறா, ஓடி போய் அவன் கூட உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அதே நேரத்துல இங்க குன்லுனுக்கு அந்த பனிஷர் பொறுப்பை கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க. இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கோ அப்படின்னு. அண்ணா வரலங்கிறதால எனக்கு வேற வழி இல்ல, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆகும்போது ஜின்ஷு வந்துட்டாருன்னு குரல் கேக்குது. குன்லுன் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. சொர்க்கத்து ராஜா வேகமா ஓடி போயிட்டு, இவ்வளவு நாள் ஆச்சுப்பா, எங்க போன, எங்க இருந்தேன்னு கேட்க, என்ன ஹோங்னி தான் காப்பாத்தி கூட்டு வந்தாங்க, அவங்க வந்து என்ன கனவுல இருந்தப்பா, என்ன கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல, ஹோங்னியை பார்த்து சொர்க்கத்து ராஜா போறாரு. நீ ஒரு பெரிய முக்கியமான காரியம் பண்ணிருக்க, என்னைக்கும் இந்த ஹெல்ப்ப சொர்க்கம் மறக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜின்ஷு மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்கிறதால எல்லா பொறுப்பும் அவனுக்கே வழக்கம் போல வந்துருது. பூக்களை பாத்துக்கிற மெயின் வேலை பாத்துட்டு இருந்தான்ல, அங்க வரான். எல்லா பூக்களும் எங்க போனீங்க, நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோங்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, அசிஸ்டன்ட் அங்க ஓடி வரான். பூக்கள் திருவிழானால கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டு இருப்பான் போல. அங்க வந்து ஜின்ஷு கிட்ட, நான் குடிச்சாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், இவரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவர் கால் கிட்டேயே உட்காந்துக்கிறான். ஹோங்னி சிரிக்க ஆரம்பிக்கிறா. குன்லுன் பாத்துட்டு இருக்கான். கனவுல இருந்து கூட்டு வந்ததுங்கிறது சில பொய் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியுது, ஆனா இதுக்கு மேல நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டேன், நீ எப்ப சொல்லணும்னு நினைக்கிறியோ அப்ப சொல்லலாம்னு சொல்ல, ஹோங்னி சிரிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் ஜின்ஷுவை பிடிச்சிட்டு விடாம பேசிட்டு இருக்காங்க. ஹோங்னி மறுபடியும் அவளோட இடத்துக்கு வந்துடுறா. அங்க பார்த்தா பைச்சா அவகிட்ட கூப்பிடுற சத்தம் கேக்குது. நேரா ஹோங்னி போயிடுறா. இத்தனை நாளா நீ வரவே இல்ல, இன்னைக்கு இங்க வந்திருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் ஒரு அரக்கன், எப்ப வேணா எங்க வேணா வரதுக்கான பவர் இருக்கு, ஹை பவர் இருக்குங்கிறதால யாருக்கும் தெரியாம என்னால வர முடியும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அவனை கொல்லணும் தானே வந்த, அதுக்காக தானே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு என் சக்தி எல்லாம் கொடுத்தேன்னு கேட்க, ஹோங்னி சொல்றா,
நீ கொடுத்த சக்தியை நான் உன்கிட்ட கொடுக்கறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவ இவ்வளவுதான் வலியை அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு சக்தி எல்லாம் வெளியே எடுக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கா, அறிவு இருக்கா இல்லையான்னு பைச்சா கத்த ஆரம்பிக்கிறான். உன் மேல நான் வச்ச பாசம் உங்ககிட்ட இருந்து எதையும் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்ல, என்ன நடந்தாலும் ஜின்ஷு மேல எனக்கு வெறுப்பு வரல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, பைச்சா உடனே இவன் ஒரு பவரை அவளுக்கு கொடுத்துடுறான். இது பேரு இதய சீல். யார் மேலையாவது பாசம் காட்டும் போது அவங்க பக்கத்துல வரும்போது உனக்கு இதயம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். காதல் நிறைய கிறுக்குத்தனமான வேலையை பண்ண வைக்கும். அதுதான் என்ன பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹொங்னி எப்படி நெஞ்ச புடிச்சிட்டு அவ வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க ஜின்ஷு வந்துடுறான். மேடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு பக்கத்துல வந்து நின்று இவளுக்கு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண ஹொங்னிக்கு மறுபடியும் அந்த இதயம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. தள்ளி விட்டுட்டு போய் நினைக்கிறா. நம்ம ஜின்ஷுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. சரி சரி ஓகே ஓகே ஒன்னும் இல்ல விடு பரவாயில்ல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இங்க குன்லூன் நேரா அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். அம்மா நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும், என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா திரும்ப வந்ததால நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொறுப்புலாம் என்ன பாத்துக்க முடியல. ஆனா எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேலை எல்லாம் இருக்குமா, லூயாவை நான் காப்பாத்தணும், அதனால எனக்கு ஒரு படையை கொடுங்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு படையை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ எனக்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாருமா நீ எதிர்பார்க்கறது என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குன்லூன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க பார்த்தா லூயா இருக்காளே அவ நேரா அவங்களோட உலகத்துக்கு போயிடுறா. உலகத்துக்கு போயிட்டு அடுத்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அடுத்தடுத்து உள்ள போகும்போது அந்த ராஜாவா உட்காந்துட்டு இருக்கான தளபதி அவன் பாத்துடுறான். உள்ளே வந்துட்டாளா, அவளை புடிங்க, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த லூயாக்கும் அதே மாதிரி இந்த தளபதிக்கும் கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை அந்த உலகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வருது. அசிஸ்டன்ட் நேரா ஜின்ஷு கிட்ட கொடுத்துட்டு குன்லூனுக்கு இன்னும் நாங்க சொல்லல, என்ன நடக்குதோ அவங்க தெரியலன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷு குன்லூன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவளுக்கு கல்யாணம் இன்விடேஷன் வந்திருக்கு, கோவப்படாதன்னு ஜின்ஷு சொல்றதுக்குள்ள குன்லூன் பத்திரிகை எடுத்துட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறான். அம்மா எனக்கு படையை கொடுக்க போறீங்களா இல்லையான்னு கேட்க அவங்க அம்மா கொடுக்குறேன், ஆனா என்கிட்ட கண்டிஷன் இருக்கு. ஜின்ஷு கூட சொர்க்கத்து ராஜா பதவிக்கு நீ போட்டி போடுறன்னு எனக்கு வாக்கு கொடு, அப்ப நான் உனக்கு இந்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா என்ன பகடக்காயா யூஸ் பண்ணலாம்னு நினைக்காத, நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், எனக்கு சொர்க்கத்து ராஜா வாங்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்ல, அது அண்ணாவோட பொறுப்பு அப்படின்னு குன்லூன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹொங்னி கிட்ட ஜின்ஷு வந்துட்டு குன்லூன் தனியா போயிருக்கான், அவனால சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணல, நானும் அவன் கூட போறேன், அது வரைய பத்திரமா இருந்துக்கோ புரியுதா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். சொர்க்கத்து ராணி ஜின்ஷு போனது தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஹொங்னி பாக்குற அந்த ஆபீஸ்க்கு வந்துடுறா. ஜின்ஷு இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு, அது வரை நீங்க பத்திரமா வேலையெல்லாம் பாத்துக்கணும் புரியுதா. ஹொங்னி இங்க பாருமா, ஏற்கனவே இங்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீ அந்த பொறுப்புக்கு வரதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட. எதுக்கு இவங்க வராங்க, ஜின்ஷு எதுக்காக இப்ப அவசரமா கிளம்பி போயிருக்காரு, ஆபத்து ஏதாவது வந்துருமா அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இங்க லூயா கிட்ட அந்த தளபதி ஒழுங்கு மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்து அந்த வம்சங்கிறதால நீ கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இருந்தாதான் அந்த இடத்துக்கு நான் ராஜாவாக முடியும், இல்லைன்னா உனக்கு கொண்டு போடுறது கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்ல, கரெக்டா இங்க குன்லூன் வந்திருக்காரு அப்படின்னு தகவல் வருது. லூயா அமைதியா பாத்துட்டு இருக்கா. பைச்சா மறுபடியும் ஹொங்னிய பாக்குறதுக்கு வந்துடுறான். என்ன இதயம் வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஹொங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எப்பதான் வந்துட்டு புரிஞ்சுக்க போற, உனக்குள்ள அரக்க சக்தி இருக்கு, அந்த சக்தி முழிச்சுக்குச்சுன்னா யாராலையும் உன்னை தடுக்க முடியாது, யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க, நான் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல, இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு ஹொங்னி அவனை அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறா. ஹொங்னிக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, குழப்பமா தான் இருக்கு. இங்க குன்லூனை பாக்குறதுக்கு இந்த தளபதி வேகமா வந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. குன்லூன் பாக்குறான், ஏற்கனவே எங்க அண்ணாக்கு கல்யாணம் பண்றோம்னு சொல்லிட்டு வந்த பொண்ணுதான் லூயா, இப்ப அந்த கல்யாணம் நின்னுடுச்சு, இப்ப நீங்க எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, ஒரு கல்யாணத்துக்காகவா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுக்கு தண்டனையா நான் கொடுக்கவா அப்படின்னு தளபதி கேட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறான். எங்க அண்ணன் என்னங்க அமுச்சு வச்சிட்டு இருக்காரு, சில கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு வேகமா கையில வால் எடுத்து நம்ம குன்லூன் தாக்க ஆரம்பிச்சிடுறான். நேரா அந்த தளபதி லூயா கழுத்துல வாழை வச்சுட்டு இப்ப என்னடா பண்ணுவேன்னு கேட்க, லூயா பாக்குறா, எதுக்கு இங்க வந்த ஆபத்தான இடம் இது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்ப தளபதி இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு பவரை போட்டு லைட்டா அதை குன்லூன் மேல ஏவி விட, குன்லூன் வலி தாங்காம பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இப்ப என்னடா பண்ணுவ அப்படின்னு வேகமா குன்லூனை கத்தியால குத்தி கொன்னுட்டு தளபதி இப்ப நீ என் கண்ட்ரோலுக்கு வந்துட்ட, யாரும் உனக்கு ஒண்ணும் காப்பாத்த முடியாதுன்னு கத்த ஆரம்பிக்க, குன்லூன் திடீர்னு பின்னாடி வந்து தளபதியை கத்தியால குத்திடுறான். தளபதி திரும்பி பார்த்தா ஏற்கனவே செத்து போய் கடந்த குன்லூன் வெறும் பொம்மை மட்டும்தான். குன்லூன் போய் லூயாவை காப்பாத்திட்டு வரியா அங்கிருந்து போலாம், நான் சொல்லது கேப்பியான்னு கேட்க, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அந்த தளபதியை பார்த்து இவனை கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தளபதியை கொன்னுடுறா. அடுத்து அங்க ஜின்ஷு வந்துடுறான். இங்க வெளியே அந்த ஆளுங்களெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், சரி ஓகே நீ லூயா கிட்ட பேசிட்டு வா, நான் வெளியே இருக்கேன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். லூயாக்கு வேகமா நம்ம குன்லூன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு மேல பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, நான் பாத்துக்கிறேன், ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் புரியுதா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ போறோம்னு சொல்ல லூயா பாக்குறா. வேகமா அவளும் குன்லூனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த இடத்துக்கு நம்ம ஜின்ஷு வேகமா திரும்பி வந்துட்டு இருக்கான். ஹொங்னிய பாத்துடுறான். அப்பன்னு பார்த்து பூமியில ஒரு முக்கியமான
முக்கியமான பிரச்சனை தகவல் வர ஹோங்மியை கூட்டிட்டே ஜின்ஷோ பூமிக்கு கிளம்பி போயிடுறான். இந்த இடத்துல முக்கியமான ரேரான பொருள் எல்லாம் ஏலம் விடுவாங்க. வா உள்ள போலாம் அப்படின்னு ஜின்ஷு உள்ள போயிட்டு ஏலத்துல உட்கார ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு மனுஷனை கூட்டு வராங்க. இந்த மனுஷனெல்லாம் யாருங்க ஏலத்துல வாங்குவான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்க, இது சாதாரண மனுஷன் இல்ல, இது ஒரு அதிசய ஆமை அப்படின்னு ஒரு மந்திரத்தை போட அந்த மனுஷன் ஆமையா மாறிடுறான். இத வீட்டுல போய் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே செல்வம் கொட்டுங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்ல, எதுக்குங்க இதை வச்சுக்கணும், எவ்வளவு காசு சொல்லுவீங்கன்னு கேட்க ஜின்ஷு பாக்குறான். நானே வாங்கிக்கிறேன், 1000 தங்க கட்டி கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல, 1000 தங்க கட்டியா, இவருக்கே நான் வித்துடுறேன் அப்படின்னு அந்த ஆளு கத்த ஆரம்பிக்க, வெறும் ஒரு ஆமைக்கு யாராவது 1000 தங்க கட்டி கொடுப்பாங்களா, வேற என்ன ரேரான பொருள் வச்சிருக்க, எடுத்துட்டு வான்னு சொல்ல, அடுத்து பார்த்தா நம்ம லூஜுவை கூட்டு வராங்க கட்டி போட்டு. லூஜு பித்து பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கான். இதுக்குதான் நம்ம ஜின்ஷுவே இங்க வந்தான் போல. எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டு எல்லாரும் அப்படியே அசையாம நிற்கும் போது அங்க வந்து லூஜுவை காப்பாத்துறான். இவனை காப்பாத்துறதுக்கு தான் இங்க வந்தியா, என் குடும்பம் இறந்து போனதுல எனக்கு முக்கியமான காரணம் இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஹோங்னி கேக்குறா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், என் கூட எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்தவன் இவன், இவனை இப்படியே விட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்னு ஜின்ஷு அவனை காப்பாத்திட்டு மறைஞ்சு அங்கிருந்து போயிடுறான் லூஜுவை கூட்டிட்டு. ஒரு டாக்டர் ஒருத்தர் வராரு, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அடுத்து நம்ம ஜின்ஷு கொஞ்சமா லூஜுக்கு பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். குன்னுன் அங்க வந்துடுறான். நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், நேரா இங்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப குன்னன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த லூஜு மேல திருப்பி அடுத்த வாழ்க்கைக்கு வந்த போது அந்த பெரியவர் இருக்கார்ல அவரோட சக்தி இருந்ததுன்னு சொல்ல, அப்ப இவனே தானாவே பண்ணலையா, என் அம்மா அப்பாவை கொண்டதெல்லாம் யாரோ சொல்லிதான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஹோங்னி கண்டுபிடிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே ஜின்ஷு ஏஞ்சிடுறான். நான் பண்ணிருக்க கூடாது, நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன், என்னால வந்துட்டு என் சக்தியை நிறுத்தவே முடியல, கெட்டவங்களை மட்டும் தான் நான் அடிக்க ட்ரை பண்ணேன், ஹோங்னி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, இப்பதான் ஹோங்னிக்கு புரியுது, சக்தியை கொடுத்தது இவன் அவங்களை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் ஜின்ஷு தன் கண்ணு முன்னாடியே கொன்னா அப்படின்னு. இத்தனை நேரம் என்னதான் கோவம் இருந்தாலும் காதலதை விட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷு கூட வந்தவ இப்பதான் அவனை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சு, என் அம்மா அப்பா எங்க இருக்காங்க, அடுத்த உலகத்துக்கு வந்தாங்களான்னு கேட்க, இந்த வருஷமா அவங்க ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த ஜென்மத்திலயும் வா அப்படின்னு நம்ம ஜின்ஷு கூட்டு போய் காட்டுறான். அவங்க 2 பேரும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹோங்னி உள்ள போறா. சாப்பாடு வாசம் ரொம்ப நல்லா அடிச்சுது, அதாங்க உள்ள வந்து தெரியாம சாரின்னு சொல்ல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா, வா வா சாப்பிடலாம், நாங்க இப்பதான் சமையல் பண்ணோம் அப்படின்னு இவளை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹோங்னிக்கு போன ஜென்மத்தின் ஞாபகம் எல்லாம் வந்துருது. ஹோங்னி ரொம்ப சுகமா அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்துட்டு இது யார் மேலயோ கோவத்தை காட்ட வேண்டியதை யார் மேலயோ காட்டிட்டு இருந்திருக்கேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஜின்ஷு பாக்குறான். எல்லாருமே சேர்ந்ததா தப்பு பண்ணிருக்கோம், ஒருத்தங்க மேல கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன் மேலையும் தெரியாம கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு ஹோங்னி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லூயா அங்க வந்துட்டா தம்பியை பாக்குறதுக்காக. என் தம்பியை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹோங்னி வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. மக்கள் வாழ்க்கையில நம்ம போய் தலையிட்டா அதுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும், இப்ப நீ போயிட்டு இவனை காப்பாத்தி கூட்டு வந்திருக்க, அப்ப அதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கும், எத்தனைதான் என்கிட்ட இருந்து மறைக்க போற அப்படின்னு கேட்க, இல்ல எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத, இவனுக்கு இதையும் புரியுது தானே அப்படின்னு ஜின்ஷு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். கட்டி பிடிச்சதுக்கு இவளுக்கு பேக்லாஷ் வரும் தானே. அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இதயம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா ஹோங்னி. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை பாய்.